வெல்கம் வியூவர்ஸ். ஆகஸ்ட் 20, 2007 பிரிட்டிஷ் கொலம்பியால ஒரு சின்ன பொண்ணும் அவங்களுடைய ஃபேமிலியும் ஜெடிடயா ஐலாண்ட்ல இருக்கிற ஒரு பீச்சுக்கு வெக்கேஷனுக்காக போறாங்க. அப்படி அங்க போன அவங்க ரொம்பவே ஹாப்பியா அவங்களுடைய ஹாலிடேஸை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்களுடைய வெக்கேஷனை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் அந்த சின்ன பொண்ணு பீச் ஓரமா விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஷூ ஒன்னு அங்க கரை ஒதுங்கி இருக்கிறத பாக்குறா. அந்த ஷூவை விளையாட்டுக்காக எடுத்து பார்க்கும் பொழுது அந்த ஷூ கொஞ்சம் வெயிட்டா இருந்திருக்கு. என்னடா ஷூ இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஷூக்குள்ள பாக்குறா. அந்த ஷூக்குள்ள ஒரு சாக்ஸ் ரொம்பவே ஈரமா இருக்கிறதையும், அது மட்டும் இல்ல அந்த சாக்ஸ்குள்ள ஒரு ஹியூமன் ஃபுட் டீகம்போஸ் ஆக போற நிலைமையில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போய் அந்த ஷூவை அங்கேயே கீழே போட்டுட்டு தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அந்த பொண்ணு ஓடி வரா. தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட அந்த ஷூ பத்தி சொல்றா. இப்போ அந்த சின்ன பொண்ணுடைய பேரண்ட்ஸ் அந்த இடத்துக்கு போய் அந்த ஷூவை செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணு சொன்ன மாதிரியே அந்த ஷூக்குள்ள ஒரு ஹியூமன் ஃபுட் இருக்கிறத பாக்குறாங்க. அதாவது அந்த ஷூக்குள்ள ஒரு மனிதனுடைய கால் அப்படியே இருந்திருக்கு. இதை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானவங்க உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனடியா கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அங்க வராங்க. போலீஸ் அந்த கிரைம் சீனை பார்த்து ரொம்பவே சந்தேகப்பட்டாங்க. எப்படி ஒரு ஃபுட் மட்டும் தனியா வந்திருக்கும், யார் இதை பண்ணிருப்பாங்க, இந்த ஃபுட் யாருடையதா இருக்கும் அப்படின்னு பல கேள்விகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிச்சது. சோ இந்த மிஸ்டீரியஸான ஃபுட் பத்தி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. மேலும் அங்கிருந்த சின்ன சின்ன டீடைல்ஸை கூட விடாம ஃபாரன்சிக் டீமை வச்சு பல சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி போட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபுட்டை கண்டுபிடிச்ச அந்த சின்ன பொண்ணு மற்றும் அந்த ஃபேமிலி கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க எதுக்கு வந்தீங்க, எப்ப இதை பாத்தீங்க, உங்களுடைய சொந்த ஊர் என்ன அப்படிங்கிற மாதிரி சில பேசிக் என்கொயரிஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பீச் ஓரமா வேற ஏதாவது க்ளூ கிடைக்குதா, வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி வேற எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்க கிடைக்கல. சோ இப்ப அந்த ஃபுட் இருக்கிற அந்த ஷூவை மட்டும் ஃபாரன்சிக் லேபுக்கு எடுத்துட்டு போறாங்க. அந்த ஃபுட்டை வச்சு டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி விக்டிம் யாரு, இறந்து போனது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான வேலை தொடங்கப்படுது. இப்படி இவங்க இந்த ஃபுட்டோட டீடைல்ஸை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் கிடைச்ச அதே வாரத்துல, அதாவது ஆகஸ்ட் 26, 2007 அந்த ஃபர்ஸ்ட் ஃபுட் கிடைச்சதுல இருந்து 50 கிலோமீட்டர் சவுத் சைடு தள்ளி கேப்ரியோலா ஐலாண்ட்ல ஒரு கப்பிள்ஸ் ஹைக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது கரை ஓரத்துல ஒரு ஷூ ஒதுங்கறத பாக்குறாங்க. அப்ப அந்த கப்பிள்ஸ் தன்னுடைய கையில வச்சிருந்த குச்சியை வச்சு சும்மா அந்த ஷூவை தள்ளி பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது சாதாரணமா தண்ணியில அடிச்சிட்டு வந்தா ஏதாவது ஒரு ஷூவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அப்படி பண்றாங்க. ஆனா அப்படி பண்ணும் பொழுதுதான் அந்த ஷூக்குள்ள ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்றாங்க. அப்பதான் இந்த ஷூக்குள்ளேயும் ஒரு ஹியூமன் ஃபுட் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சவங்க இந்த விஷயத்தை உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப அங்க வந்த போலீஸ் அந்த ஷூவை கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பிட்டு அந்த கப்பிள்ஸ் கிட்ட விசாரிச்சுட்டு அதன் பிறகு அங்க வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரே வாரத்துல அடுத்தடுத்து 2 ரொம்பவே மிஸ்டீரியஸான ஹியூமன் ஃபுட் கண்டுபிடிக்கப்பட்டதுனால போலீஸ்க்கு இந்த கேஸ் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அப்பதான் போலீஸ் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை ரெடி பண்றாங்க. அதுல இந்த கேஸ்ல கிடைச்ச 2 ஹியூமன் ஃபுட் பத்தியும் கிடைச்ச அந்த 2 ஷூவுமே சைஸ் 12 மேல் ஷூஸ் அப்படின்னும், அது மட்டும் இல்ல இப்படி கிடைச்ச அந்த 2 ஹியூமன் ஃபுட்டுமே 2 விக்டிம்ஸ் உடையது, அதுவும் அந்த விக்டிம்ஸ் உடைய ரைட் சைடு ஃபுட் அப்படிங்கறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரே சைஸ்ல இருக்க 2 ஷூஸ் அப்படி கிடைச்ச அந்த 2 ஷூக்குள்ளயுமே 2 மனிதர்களுடைய வலது கால் இருந்தது அப்படிங்கிறது. மேலும் இதுல இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரே சைஸ்ல இருக்க 2 ஷூஸ், அதுவும் 2மே ரைட் சைடு ஷூஸா கிடைக்கிற பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னும், சோ இந்த கேஸ் எங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு கேஸா இருக்க போகுது அப்படின்னு பிரஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. கூடவே பப்ளிக் உடைய ஹெல்ப்பையும் கேக்குறாங்க. இத பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்னா டைரக்டா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேஸை பத்தி கேள்விப்பட்ட மக்கள் எல்லாருமே ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இது ஒருவேளை சீரியல் கில்லருடைய வேலையா இருக்குமோ அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி கிடைச்ச இந்த ஹியூமன் ஃபுட்ஸ் யாருடையது, ஒருவேளை இது கடல்ல ஃபிளைட் கிராஷ்ல இறந்து போனவங்களுடையதா, இல்ல போட் ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களுடையதா, இல்ல சூசைட்ல இறந்து போனவங்களுடையதா, இல்ல இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா? சோ இந்த 2 மனித பாதங்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு, போலீஸ் அந்த விக்டிம்ஸ் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, கில்லர் யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா, மேலும் இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைலா டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம்.
எதிர்காலத்துல நம்ம கைக்கு வரப்போற பணத்தை விட இப்ப நம்ம கையில் இருக்கிற பணம் தான் ரொம்பவே முக்கியம். ஏன் அப்படின்னா அதை வச்சுதான் நம்மளுடைய எதிர்காலத்தையே சிறப்பாக்க முடியும். நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு நீங்க பாஸா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பணத்தால வர பிரச்சனைகளை சரி செய்ய யூ நீட் அ பட்ஜெட் அப்படிங்கிற இந்த புக்ல ரொம்பவே சூப்பரா அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த புக் சம்மரிய குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மேட்ல அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். குக்கு எஃப்எம் இந்த மாதிரி பல புக்ஸை ஆடியோ ஃபார்மேட்ல மாதங்கள் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. P5T50 இந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணா மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ல 50% ஆஃபர் கிடைக்கும். 49 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆஃபர் கோட் ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். 1,10,000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி அங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அந்த கிரைம் சீனில் கிடைக்கப்பட்ட அந்த 2 மனித பாதங்களையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய லேப்ல வச்சு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த மனித பாதங்கள் யாருடையது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக அந்த பாதங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிகாஸ் அந்த மனித பாதங்கள் யாருடையது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கிரைம் சீனையும் கிரைம் பண்ணவங்களையும் கிரைம் மோட்டிவை வச்சு ரொம்பவே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த மனித பாதங்களை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஒரு சைடு டெஸ்ட் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த பாதங்களுக்கு சொந்தமான விக்டிம்ஸ் எப்படி இறந்து போயிருப்பாங்க, எப்போ இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸ் ரொம்பவே மர்மமான ஒரு கேஸா இருந்ததால அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ஆந்த்ரோபாலஜிஸ்ட், என்டோமாலஜிஸ்ட் அப்படின்னு பல எக்ஸ்பர்ட்ஸை கூட வச்சுக்கிட்டாங்க. ஏன் இந்த எக்ஸ்பர்ட்ஸ் உடைய ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த 2 மனித பாதங்களுமே கடல்ல கண்டுபிடிக்கப்பட்டதால அந்த பாடி கடல்ல எத்தனை நாட்கள் இருந்திருக்கும், எப்ப டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கும், எதனால அந்த பாதங்கள் மட்டும் அந்த பாடியில இருந்து பிரிஞ்சு வந்திருக்கும் அப்படின்னு ரொம்பவே புதிரான பல கேள்விகள் இருந்துச்சு. ஸோ ஒரு பாடியுடைய டீகம்போசிஷன் எப்படி நடக்குது, லேண்ட்ல நடக்கிறதுக்கும் கடல்ல நடக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பல கோணங்கள்ல ஃபைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்ப டீகம்போசிஷன் பத்திலாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா பொதுவாகவே லேண்ட்ல நடக்கிற டீகம்போசிஷனுக்கும் கடல்ல நடக்கிற டீகம்போசிஷனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, கடலுக்குள்ளேயே 10 அடிக்கு கீழே டெம்பரேச்சர் லெவல் வேரி ஆகுறதால அங்கேயுமே சில டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இதனால டீகம்போசிஷன் ரேட் மாறுபடுறது மட்டும் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ்ல பல குழப்பங்களை கொண்டு வரும். அதனால தான் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இதுல ரொம்பவே டீப்பா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அந்த 2 பாதங்களுமே அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற ஹார்டான டிஷ்யூஸ் மற்றும் போன் சாம்பிள்ஸ் எல்லாமே டிஎன்ஏவுக்காக கலெக்ட் பண்ணப்படுது. அப்படி இதுல இருந்து டிஎன்ஏ எடுத்ததுக்கு அப்புறமா இவங்க கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டிஎன்ஏ டேட்டாபேஸ்ல ஏதாவது ஒரு டிஎன்ஏ கூட 60% மேட்ச் ஆனா கூட அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உடைய டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணி விக்டிம்ஸ் யாரு அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்வெஸ்டிகேட்டர்ஸ். இப்படி டிஎன்ஏ டெஸ்டுடைய ப்ராசஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது இங்க போலீஸும் விக்டிம்ஸ் யாரா இருக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சாங்க. அந்த 2 மனித பாதங்கள் கிடைச்ச இடத்துல இருந்து அதை சுத்தி பாஸ்ட்ல நடந்த ஃபிளைட் கிராஷ், மிஸ்ஸிங் கேசஸ், ஆக்சிடென்ட்ஸ், போட் கிராஷ் அப்படின்னு எல்லா நிகழ்வுகளையுமே எடுக்க ஆரம்பிச்சாங்க. எதுக்காக இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த மனித பாதங்கள் யாருடையது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அந்த பாதத்துடைய டிஎன்ஏவை இந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய டிஎன்ஏ கூட ஒப்பிட முடியாது. ஆனா அப்படி பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அப்படி அந்த நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் பண்ணி பார்க்கிறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம். சோ இப்படி எல்லாரோடைய டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றதுக்கு பதிலா அந்த ஏரியால நடந்த ஆக்சிடென்ட்ஸ் உடைய விக்டிம்ஸோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றது மூலமா இந்த கேஸை சீக்கிரமாவே சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் 2005 நடந்த ஒரு ஃபிளைட் கிராஷை பத்தி தெரிய வருது. 2005 5 பேரு ஒரு ஃபிளைட் எடுத்துட்டு ஏர்லி மார்னிங் டேக் ஆஃப் ஆன அவங்க பல மணி நேரங்கள் ஆகியுமே ரிட்டர்ன் வரவே இல்லை. கொஞ்ச நேரத்திலே அவங்களுடைய கம்யூனிகேஷன் கட் ஆகுது. அதுக்கப்புறமா 2 நாட்கள் ஆகியுமே அவங்கள பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. ஸோ ரெஸ்கியூ டீம் ஒரு சர்ச் ஆபரேஷனை பிளான் பண்றாங்க. ஆனா தொடர்ந்து 2 நாட்கள் சர்ச் பண்ணியுமே எங்கேயுமே அவங்க கிடைக்கல. ஆனா அடுத்த நாள் அந்த காணாம போன 5 பேர்ல இருந்து ஒருத்தருடைய பாடி மட்டும் கரை ஒதுங்குது. ஆனா அதன் பிறகு சம்பவம் நடந்து 5 மாதங்கள் கழிச்சு அந்த ஃபிளைட்டை கடலுக்கு அடியில 240 அடியிலிருந்து ரெக்கவர் பண்றாங்க. ஆனா அப்படி ரெக்கவர் பண்ணப்பட்ட அந்த ஃபிளைட்குள்ளேயும் எந்த ஒரு பாடியுமே இல்லை.
ஃபிளைட்ல போனவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியாம இருந்தப்பதான் கரெக்டா அந்த சம்பவம் நடந்து 2 வருடங்கள் கழிச்சு அந்த ஃபிளைட்ல போனவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த மர்மமான பாதங்கள் கரை ஒதுங்கினதை பத்தின நியூஸ் தெரிய வருது. சோ அவங்க போலீஸை வந்து மீட் பண்றாங்க. ஒருவேளை அந்த ஃபிளைட்ல போனவங்களுடைய பாதங்கள் தான் இதுவோ அப்படிங்கிற சந்தேகத்துல வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஃபிளைட் கிராஷ் ஆன இடத்துல இருந்து கரெக்டா 100 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த பாதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, மேபி இப்ப கிடைச்ச இந்த 2 பாதங்களுமே அந்த ஃபிளைட்ல போனவங்களுடையதா இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்துக்கு வராங்க. அது மட்டும் இல்ல, அப்ப வரைக்குமே அந்த ஃபிளைட்ல போனவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கூட தெரியாம நிம்மதி இல்லாம இருந்தாங்க. சோ இப்ப இந்த நியூஸை கேள்விப்பட்ட உடனே அவங்க எல்லாருமே தானா முன் வந்து அவங்களுடைய DNA சாம்பிள்ஸை கொடுத்து அந்த பாதங்கள் தங்களுடைய ஃபேமிலி மெம்பருடையது தானா அப்படிங்கறத தெரிஞ்சுக்க ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஃப்ளைட் கிராஷில் காணாமல் போன அந்த ஃபேமிலி மெம்பர்ஸுடைய டிஎன்ஏ எடுத்து கிடைச்ச அந்த பாதங்களுடைய டிஎன்ஏ கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது February 8, 2008 வால்டஸ் ஐலாண்ட் ஃபாரஸ்ட்ல ட்ரெக்கிங் போயிட்டு இருந்த 2 பேர் இன்னொரு பாதம் இருக்கிற ஷூவை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இது கரெக்டா 2வது ஷூ கண்டுபிடிச்ச இடத்துல இருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ்க்கு இது ரொம்பவே சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா, கடந்த 6 மாதத்துல கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 3 மர்ம பாதங்களுமே ஆண்களுடையது. அது மட்டும் இல்ல, அந்த 3மே வலது கால் பாதங்கள். ஃபர்ஸ்ட் அந்த 2 ஹியூமன் ஃபுட் கிடைக்கும் பொழுது இது ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா 3வது பாதமும் ரைட் சைடு ஃபுட்டா கிடைக்கும் பொழுது போலீஸ்க்கு இன்னுமே சந்தேகம் அதிகமாகி இந்த கேஸ்ல இன்னுமே டீப்பா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த 3வது பாதம் கிடைச்ச உடனே மக்கள் மத்தியில பயம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சது. கண்டிப்பா இது ஒரு சீரியல் கில்லரா தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த பயத்தை அதிகப்படுத்துற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டும் இனிமே வராம இருந்துச்சு. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாமே டிலே ஆகிறதுக்கான காரணம், கண்டுபிடிக்கப்பட்ட அந்த மனித பாதங்கள் எல்லாமே ஹைலி டீகம்போஸ் ஆக போற ஸ்டேஜ் இருந்ததால டிஎன்ஏ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அப்படி கலெக்ட் பண்ணப்பட்ட டிஎன்ஏ சாம்பிள்ஸை பல சாம்பிள்ஸ் கூட மேட்ச் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, இந்த மனித பாதங்களை தவிர வேற எந்த ஒரு க்ளூவோ வேற எந்த ஒரு எவிடன்ஸோ கிடைக்கல. சோ இப்ப போலீஸ் வேற ஒரு விதத்துல திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஷூ எங்க தயாரிக்கப்பட்டது, எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டது அப்படின்னு அதோடைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த ஷூவை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றது மூலமா அந்த ஷூ மேனுஃபேக்சர் மற்றும் டிஸ்ட்ரிபியூஷன் டைமை வச்சு விக்டிம்ஸ் எப்ப காணாம போனாங்க, கடைசியா அவங்க என்னைக்கு யாரால பார்க்கப்பட்டாங்க அப்படிங்கறத அசியூம் பண்ணி அதிலிருந்து ஏதாவது எவிடன்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படியே அந்த ஷூல இருந்த ஐடி நம்பர்ஸை அந்த ஷூ உடைய மேனுஃபேக்சருக்கு அனுப்புறாங்க. அப்படி அனுப்பப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த மேனுஃபேக்சர் இந்த ஷூ எங்க தயாரிக்கப்பட்டுச்சு, எங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே அனுப்புறாங்க. அப்படி போலீஸ்க்கு அனுப்பின அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வரைக்குமே கிடைச்ச 3 ஷூல 2 ஷூ நார்த் அமெரிக்காலையும் 1 ஷூ இந்தியால சேல் ஆகியிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா போலீஸ்க்கு ஒரு நம்பிக்கை வர ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்னா, இது வரைக்குமே விக்டிம்ஸ் எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க அப்படின்னு கூட தெரியாது. ஆனா இப்ப அந்த ஷூ எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. சோ அதை வச்சு அந்த ஏரியால ரீசெண்டா காணாம போனவங்களுடைய லிஸ்ட் எடுத்து அவங்களுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் என்ன, கடைசியா யார் அவங்கள பார்த்தாங்க, அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரு அப்படின்னு அவங்க கூட டிஎன்ஏவை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அதிலிருந்து ஈஸியா ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. இப்படி ஒவ்வொரு டைமுமே போலீஸ் புது க்ளூஸை வச்சு விக்டிம்ஸ் யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற இந்த ப்ராசஸ்ல அந்த பாதங்களை டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்காக வச்சிருந்த டேட்டாபேஸ் இன்னுமே பெருசாக ஆரம்பிக்குது. இப்படி போலீஸ் அவங்களால முடிஞ்ச எல்லா வழியிலுமே அந்த மனித பாதங்கள் யாருடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் பொழுதுதான் மே 22, 2008 3வது பாதம் கிடைச்ச வால்டஸ் ஐலாண்ட்ல இருந்து சரியா 40 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஐலாண்ட்ல ஒருத்தர் தன்னுடைய டாகை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு அந்த நாய் ரொம்பவே அன்யூசுவலா பிஹேவ் பண்ண ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அந்த டாக் அவரை விட்டுட்டு எதையோ பார்த்து குலைச்சிட்டே ஓட ஆரம்பிக்குது. சோ அந்த டாகுடைய பிஹேவியரை பார்த்துட்டு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு அந்த டாக் பின்னாடியே இவரும் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அந்த டாக் கடைசியா போய் நின்னது ஒரு ஷூ கிட்ட. எதுக்கு ஒரு சாதாரணமான ஷூவை பார்த்து தன்னுடைய டாக் இப்படி குறைக்குது அப்படின்னு அந்த ஷூவை எடுத்து அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாக்குறாரு. எஸ், அந்த ஷூக்குள்ள ஒரு ஹியூமன் ஃபுட் டீகம்போசிங் ஸ்டேஜில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு. இப்போ
போலீஸ் அங்க வராங்க, அந்த ஷூவை எடுத்து ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புறாங்க. அப்படி அந்த ஷூவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த முறை ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் வருது. அது என்ன அப்படின்னா, இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்ட ஷூஸ் எல்லாமே மேலுடையது. அப்படிங்கிறப்ப இப்ப கண்டுபிடிச்சிருக்கிற ஷூல் இருந்தது ஒரு பெண்ணுடைய ஃபுட் இருக்க ஒரு ஷூ. இப்ப இந்த கேஸ் எல்லாத்தையுமே தலை சுத்த வைக்க ஆரம்பிக்குது. இப்ப போலீஸ் மத்த மேல் ஃபுட்டை விட இந்த ஃபீமேல் ஃபுட்டை பத்தி விசாரணையை தீவிரப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, முன்னாடி கிடைச்ச மேல் ஃபுட்டை ஐடென்டிஃபை பண்றதை விட இந்த ஃபீமேல் ஃபுட்டை கண்டுபிடிக்கிறது, ஐடென்டிஃபை பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க அப்படி நினைக்கிறதுக்கு காரணம் அங்கிருந்த பிசி கேன்சர் ரிசர்ச் சென்டர் தான். அந்த கண்ட்ரியுடைய ஹாஃப் ஆஃப் பாப்புலேஷனுடைய ஃபீமேல் டிஎன்ஏ சாம்பிள்ஸ் அவங்க கிட்ட இருந்துச்சு. ஸோ அதோடைய டேட்டா படி போனாங்க அப்படின்னா மேல் விக்டிம்ஸை கண்டுபிடிக்கிறத விட ஃபீமேல் விக்டிம்ஸை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சென்டர்ல இருந்த சாம்பிள்ஸை வச்சு இதுக்கு முன்னாடியே நிறைய ஸ்கெலிட்டன் எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதையுமே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. அப்படி இந்த டெஸ்ட் போயிட்டு இருக்கும் பொழுது 4வது ஃபுட் கிடைச்ச ஐலாண்ட்ல இருந்து கரெக்டா 1 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு ஐலாண்ட்ல அடுத்த ஃபுட் கண்டுபிடிக்கப்படுது. ஜூன் 16, 2008 ஒரு கப்புள்ஸ் பீச்ல வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஷூ கரை ஒதுங்கிறத பாக்குறாங்க. அந்த ஷூவை கையில் எடுத்து பார்த்தவங்க அந்த ஷூ ரொம்பவே வெயிட்டா இருக்கிறதையும் அதுக்குள்ள ஒரு ஹியூமன் ஃபுட் இருக்கிறதையும் பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் அங்க வந்து அந்த ஷூவை கலெக்ட் பண்ணி லேபுக்கு அனுப்புறாங்க. இப்போ இந்த டைம்ல போலீஸால இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியல. ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல 5 மனித பாதங்கள் கடலோரத்துல, அதுவும் கொஞ்ச தூரத்துல வெவ்வேறு டிஸ்டன்ஸ்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்ப வரைக்குமே ஒருத்தரை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. கில்லர் யாரு அப்படின்னு தெரியாது, விக்டிம் யாரு அப்படின்னு தெரியாது. சோ இப்ப போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, கிடைச்ச அந்த 5 பாதங்களுக்கு இடையில ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுதுதான் லேப்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கடைசியா கிடைச்ச இந்த 5வது ஃபுட் ஒரு மேலுடையதுதான். ஆனா அது ரைட் ஃபுட் இல்ல, அது ஒரு லெஃப்ட் ஃபுட் அப்படின்னு ரிப்போர்ட் வருது. இப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ஃபிளைட் கிராஷ் விக்டிம்ஸ் மற்றும் மிஸ்ஸிங் விக்டிம்ஸ் உடைய டிஎன்ஏ சாம்பிள் ரிப்போர்ட் வருது. அன்பார்ச்சுனேட்டா அதுல எந்த ஒரு டிஎன்ஏவுமே மேட்ச் ஆகல. இப்போ இன்வெஸ்டிகேஷன் டீம் மற்றும் ஃபாரன்சிக் டீம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஃபுட் எல்லாமே ரைட் ஃபுட், இப்ப கிடைச்ச ஃபுட் லெஃப்ட் ஃபுட். ஸோ இந்த லெஃப்ட் ஃபுட்டும் இதுக்கு முன்னாடி கிடைச்ச ஏதாவது ஒரு ரைட் ஃபுட்டும் மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் 3ஆவதா கிடைச்ச ரைட் ஃபுட்டும் 5ஆவதா கிடைச்ச லெஃப்ட் ஃபுட்டும் ஒரே ஒருத்தருடையது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இப்பதான் போலீஸ்க்கு இன்னொரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. எப்படி ஒரே பாடியை சேர்ந்த 2 ஃபுட் வெவ்வேறு டைம்ல வெவ்வேறு இடங்கள்ல எப்படி கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது சி உடைய கரண்டா இருக்கலாம், அதாவது சி உடைய வேவ்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி ரிசர்ச் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த 5வது ஃபுட் கிடைச்ச அடுத்த 2வது நாளே ஜூன் 18, 2008 இன்னொரு ஐலாண்ட்ல ஒரு ஷூ கண்டுபிடிக்கப்படுது. ஆனா இப்போ அப்படி கிடைச்ச ஃபுட் ஒரு ஹியூமன் ஃபுட் கிடையாது, அது ஒரு அனிமலுடைய ஃபுட். மேபி இந்த கேஸை பிராங்க் பண்றதுக்காகவோ இல்ல டிஎன்ஏ ரிசல்ட்ஸ் ஃபெயில் ஆனதுக்காகவோ இன்வெஸ்டிகேஷன் டீம் மேல கோபம் வந்த யாரோ வேணும் அப்படின்னு இப்படி பிராங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைச்சாங்க. அப்பதான் ஆகஸ்ட் 1, 2008 வாஷிங்டன் அங்க இருக்கிற பீச்ல இன்னொரு ஷூ கண்டுபிடிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஷூ தான் பிரிட்டிஷ் கொலம்பியாவுக்கு வெளியே கிடைச்ச ஃபர்ஸ்ட் ஃபுட். அதற்கு பிறகு நவம்பர் 11, 2008 ஃப்ராசர் ரிவர் பக்கத்துல ஒரு கப்பிள்ஸ் வாக்கிங் போயிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு ஷூ கரை ஒதுங்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து அந்த கப்பிள்ஸ் உடனடியா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அங்க வந்து அந்த ஷூவை செக் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்குள்ளேயும் ஒரு ஃபுட் இருந்திருக்கு. அதை லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு உமனுடைய ஷூ அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணப்படுது. அது மட்டும் இல்ல, 4ஆவதா கிடைச்ச ஃபுட்டும் இப்ப கிடைச்சிருக்கிற ஃபுட்டும் ஒரே பெண்ணுடைய தான் அப்படிங்கிறது தெரிய வருது. சோ இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்கப்பட்ட இந்த 6 ஃபுட்ல 4 ஃபுட் ஏதோ 2 விக்டிம்ஸ் உடையது அப்படிங்கிறத தவிர வேற எந்த ஒரு க்ளூவோ வேற எந்த ஒரு எவிடன்ஸோ இதுல கிடைக்கல. இதுக்கப்புறமாவும் வேற ஏதாவது ஃபுட் இதுக்கப்புறமா கிடைச்சதா, போலீஸ் அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இப்படி இந்த மிஸ்ட்ரி ஃபுட்ல என்னதான் ரகசியம் இருக்கு, இது ஒரு ஆக்சிடென்ட்ல கொல்லப்பட்டவங்களுடையதா இல்ல இது ஒரு சீரியல் கில்லருடைய வேலையா, இப்படிப்பட்ட பல கேள்விகளுடைய பதிலை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவுடைய பார்ட் 2 வீடியோல உங்களை மீட் பண்றேன். நன்றி, பாய்.